சங்கராபுரம் அருகே உள்ள வட பொன்பரப்பி சார்பதிவால் அலுவலகத்தில் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் சப் ரிஜிஸ்டரை பணி நீக்கம் செய்யக்கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வடபொன்பரப்பி சார்பதிவால் அலுவலகத்தில் சப் ரிஜிஸ்டர் பணியாற்றி வரும் மணிராஜ் என்பவர் முறையான ஆவணங்களை கொண்டு பத்திரப்பதிவு செய்யாமல் ஆவண எழுத்தாளர்களான சேகர் மற்றும் சேட்டு ஆகியவர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்வதாக கூறி பொதுமக்கள் சார்பதிவாளர் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போலி ஆவணம் கொண்டு பத்திரப்பதிவு செய்ததா இதுவரை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் குற்றம் சாட்டி சப் ரிஜிஸ்டர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொண்டு பணி நீக்கம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் செய்திகளை காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் AR சவுகத் அலியுடன் உங்கள் தவசி ரமேஷ். ஏழை மக்கள் சொத்துக்களை வருவாய்த்துறையின்படி புல்லு கவுண்டர் மகன் பெருமாள் தேர்வில் உள்ளது. ஆனால் பதிவுத்துறையில் அந்த பத்திரப்பதிவு செய்யப்பட்டப்போ இந்த பெயர் திருத்தப்பட்டு ஏழுமலை தந்தை முனுசாமி என்று வைக்கப்பட்டு பத்திரப்பதிவு போட்டுள்ளார்கள். நியாயமா ரத்து செய் புரோக்கராக செயல்படும் ஆவண ஏற்றர்கள் அது பிறகு குற்றம் நீதிமன்றத்தில் பார்த்துக்கொண்டு என்று ரொம்ப தீவிரமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் செஞ்ச குற்றத்தை வன்மையாக கண்டித்து ஒன்று நான் கூறி வருகிறேன். 2019 ஆண்டு 19 அன்று ஆவணை பதிவு செய்வது நியாயமா? தமிழக அரசே கேட்கிறதா? பத்திரப்பதிவுத்துறையே கேட்கிறதா? ஆவண எழுத்தர்கள் சேகர் சேட்டு ஆறு பட்டாக்கள் இணைக்கப்பட்டது. இந்த 6 பட்டாவில் 735 பட்டா 7 பெயரில் உள்ளது வருவாய்த்துறை படி. ஆனால் பத்திரப்பதிவின் போது மாடிஃபிகேஷன் செய்து திருத்தம் செய்து 3 பேர் இந்த பட்டாவை திருத்தம் செய்து பத்திரப்பதிவு செய்துள்ளார். இது நம்பர் 1. என்னோட பேர் இளையராஜா. நான் பெருமாவட கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த வடபொன்பரப்பி சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுறாருன்னா பணத்தை பெற்றுக்கொண்டுட்டு போலியான ஆவணங்களை வச்சு பதிவு பண்ணிட்டு பத்திரத்தை கொடுத்துறாரு. அதை போய் நாங்கள் யாராவது அவர் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறேன்னா எங்களை மிரட்டுறாரு. நான் வந்து பத்திரப்பதிவு அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் வேணால் உரிமையல் நீதிமன்றத்தில் போய் உங்கள் வழக்காடி உங்கள் பத்திரம் உண்மையாக தான் நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்லி எங்களை மிரட்டிட்டு தான் இருக்காரு. இது நான் மட்டும் பாதிக்கப்படலை, இந்த மாதிரி ஒரு 100கணக்கான மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டு வழி தெரியாமல் எப்படி ஒரு மேலே நடவடிக்கை எடுக்குது வழி தெரியாமல் ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது. இதில் அரசாங்கம் உடனே தலையிட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த போலி பத்திர பதிவு செய்யறதுக்கு உடந்தையாக இருக்கிறது இந்த ஆவண எழுத்தர்கள் சேட்டு சேகர், இந்த மணிராஜ் சப் ரிஜிஸ்ட்ராருக்கு உடந்தையாக இங்கே செயல்படுத்து, இந்த வடபொன்பரப்பி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் செயல்படுத்து ஆவண எழுத்துக்கள் சேட்டு சேகர். இவங்க எழுதி கொடுக்குற எந்த பத்திரமா இருந்தாலும் அந்த பத்திரத்தை இவரும் பதிவு பண்ணிடுறாரு. அதில் எந்த பத்திரம் வச்சிருக்காங்க, என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க, எதையுமே இவர் பார்க்க மாட்டாரு, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறாரு. பணத்தை எவ்வளவு பணம் கொடுத்தா அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்துறாரு. அதை மீறி பொதுமக்கள் யாருன்னா போய் கேட்டா நீங்க கோர்ட்டுக்கு போகணும்னு மிரட்டுறாரு, எங்க ஆஃபீஸ் விட்டு வெளில போகணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதனால அரசு வந்து இதுல உடனடியாக தலையிட்டு இவரை வந்து பணி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கோம்.